நான் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் இருந்தாங்க இல்லையா, இன்று ஒரு தகவல். அவரை நான் ரொம்ப வணங்குவேன். ஏன்னா அவரோட 7 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன். அற்புதமான மனிதர், அருமையான மனிதர். ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு, ஏறத்தாழ 40 ஆண்டுகள் மேடையில் பேசிய ஒரு மேடையில் கூட ஒரே ₹1 கூட அவர் வீட்டுக்கு எடுத்து போனதில்லை. இது எனக்கு தெரியும். அத்தனை பணத்தையும் ஒரு முகவரிக்கு அனுப்பிவிடுவார், ஒரு ஏழை குழந்தையின் முகவரிக்கு அனுப்பிவிடுவார். அவர் பாதையில் தான் நான் இன்றைக்கி ஒரு 12 பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். அவர் தமிழ்நாடு முழுவதும் பண்ணார். ரொம்ப அற்புதமான மனிதர் சார். அவர் மாதிரி அவர்கிட்ட தான் நான் பல பாடங்களை படித்தேன், பல பாடங்களை படித்து கொண்டவன் நான் தான். குறையாக வர்றதை கூட நிறையாக பார்க்குற பழக்கம் எனக்கு வந்ததே அவரால் தான் சார். உண்மையில் சொல்கிறேன். எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? தென்காசி பக்கத்தில் போய் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாம் நானும் ஐயாவும் காலையில் போகிறோம். அதெல்லாம் அனுபவம், கூட இருந்தது அனுபவம். அவரோடு பிர்லா கோளரங்கத்தில் வேலை செய்கிற 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க. பார்த்துட்டாங்க அவரை. சாமிநாதா, இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல இருந்து நீ இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னு கிண்டல் பண்ணாங்க. ஐயா சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில்.